ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம இயற்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், கத்தாழை செடி. என்னடா கத்தாழை செடி சொல்கிறாளே என்ன இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வீட்டில் வளர்ப்போமே, ரெட் ட்ராகன் செடி, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த செடிங்க இது. நம்ம வீட்டில் ட்ராகன் செடி இருக்குது. இதில் எப்போ பூ வரும் உங்களுக்கு காட்டுவோங்கிறதுக்காக அவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன். இங்கே பாருங்கள், குருவி கூடில் வச்சுருக்கு. ட்ராகன் செடியில் குருவி கூடு. இன்னொன்று, இதில் வந்து பூ வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், பூ வந்திருக்கா? அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை காய், இதுதான் காய். இதுதான் வந்து பூ வந்து பெருசாகிடுச்சா அப்படியே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் காஞ்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்குது பாருங்களேன், அதில் தான் அந்த பழம் வரும். இதோ ஆல்ரெடி வந்து ஒரு பழம் வந்துருச்சு. இதோ பூ வந்து காஞ்சு இந்த மாதிரி பார்த்தீங்களா, மேலே காமிச்சேன்ல, அந்த மாதிரி வந்து பெருசாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் வந்திருக்கா? இப்படி தான் ட்ராகன் ஃப்ரூட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ராகன். கட் பண்ணோம்னா ரெட் கலர் இருக்கும். நான் கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுற வீடியோ எடுக்கிறேன். இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி இதுக்கு குச்சி இல்லை, ஒரு கம்பம் மாதிரி இருந்ததுன்னா நட்டு வச்சிங்கன்னா அதில் நல்லா வளரும். இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது பக்கத்துலேயே. இதை வந்து ஒடிச்சு அப்படியே நீங்கள் இதை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அது வளர்ந்துருமா. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பூ பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ரெண்டு செலி பூ இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. நல்லா இருக்கா? ரெண்டுமே வந்துட்டு இன்னொரு 1 வீக்கா, ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து காஞ்சி விழுந்துடும். அந்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் கீழே காமிச்ச பாருங்க, அந்த மாதிரி வந்து பழம் வந்துடும். அப்புறம் அப்படியே ரெட் கலரில் மாறும், கொஞ்சம் பெருசாகும். பெருசாகிடுச்சுன்னா அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கா? பக்கத்துலேயும் இன்னொன்று வச்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துச்சு. அப்படி பூ காஞ்சிருச்சு பாருங்கள். இது வந்து கட் பண்ணி வச்சுது. அதிலிருந்து நல்லா தான் வந்தது. நல்லா வந்தது பார்த்திங்கன்னா பூவும் கூட வந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பூ காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா இதுலேயும் ஃப்ரூட் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதோட முள். சப்பாத்தி களியெல்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போமே, அதுலேயே இது பெருசு. சைடு காட்டுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு தூண் மட்டும் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து மேலே போயிடும். ஓகே, பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே லிங்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எல்லாருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். பாய்.